இந்த டாபிக் பேச என்ன டைமிங்குங்க? உங்க நேரமா இல்ல ஏன் நேரமான்னு தெரியல. ஆனா நல்ல நேரம் மட்டும் சொல்றேன். நியூ இயர், நியூ பிகினிங். அதுவும் ஃபுல் மூண்டே பௌர்ணமி அப்போ இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் உங்களுக்காக. சரி, நமக்காக. டியர் வியூவர்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்காதீங்க, போய் வேற ஏதாவது வீடியோ பாருங்க. அட, இன்னும் என்ன பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையை சரி செஞ்சிடுங்க. நமக்கு எதுக்கு நல்ல விஷயங்க சொல்லுங்க. இந்த வருடம் இனிய வருடமாக இருக்கட்டும் என்றதுக்காக நம்ம எல்லோருக்கும் நன்றியுடன் ஆரம்பிக்கிறேன் 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இந்த வீடியோ கிராட்டிடியூட், நன்றி உணர்வு பத்தி. அதான் ஆரம்பத்துல சொன்னேன், 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கு நன்றி சொல்றதா இல்ல இந்த டாபிக் சூஸ் பண்றதால 10K ஆச்சா எனக்கே தெரியல. யதார்த்தமா தான் அங்க வந்துச்சு, நான் பிளான் பண்ணல. அண்ட் நியூ இயர் அப்பவே வந்திருக்கு. வெரி ஹாப்பி. நான் சொன்னேன் இல்ல, நியூ இயர் பார்ட்டி எல்லாம் முடிச்சு அப்படியே நம்ம புள்ளிங்க மாதிரி மாறி இருப்பாருன்னு நினைச்சா இன்னும் அப்படியே 90s கிட்ஸாவே இருக்கிறாரு. மில்லேனியல்ஸ் டா, அப்படியே நெருப்புடா அந்த டோன்லயே சொல்றது. சரி, டாபிக்க பேசுங்க. இங்க என்ன பத்திக்குதுன்னு பார்க்கலாம். பத்த வைக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு? பத்திக்கிற விஷயமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் போதும். சரி, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைச்சுக்கோங்கப்பா. நியூ இயர் vlog ஆரம்பிக்கலாம், ஓகேவா? உனக்கு எப்பப்பா இவ்வளவு தெய்வம் பக்தி வந்துச்சு? எல்லாம் உங்க பழக்க தோஷம் தான். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் பிகின். கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, இதுதான் இன்னைக்கு டாபிக். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன கிளாரிட்டியோட, கிராட்டிடியூட்ன்றது ஆரம்பிக்கிறது இல்லை, அதுதான் ரிசல்ட். வருஷம் ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம கிட்ட இருக்க விஷயங்களுக்கு நாம கிரேட்ஃபுல்லா இருக்கணும்னுட்டு. ஆனா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு எப்படி வரும்னு யாரும் எக்ஸ்பிளைனே பண்றது இல்ல. நெசமா சொல்றாங்க, கிராட்டிடியூடு ஒரு சுவிட்ச் இல்ல, தட்டுனதும் ஆன் ஆகுறதுக்கு தட்டுனதும் ஆஃப் ஆகுறதுக்கு. அது ஒரு ஸ்டேட். ஸ்டேட்டா? தமிழ்நாடு மாதிரியா ப்ரோ? கர்நாடகா மாதிரி. என்ன ப்ரோ நீயே புரிஞ்சுக்கலனா எப்படி? கிராட்டிடியூடுன்றது நன்றி உணர்வு. அது ஒரு ஃபீலிங் கிடையாது, அது ஒரு நிலை. அந்த நிலை எப்படி வரும்னு சொல்றதுதான் இந்த வீடியோ. மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ப்ரோ. ஆனா மோட்சத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் இது, நன்றி உணர்வு. ஓகே, hello guys, this is Vivek, designer. I'm here just to make things easier for you. அது வாழ்க்கையே ஆகட்டும் இல்ல வாழ்ற விதமே ஆகட்டும், just simple and easy. எல்லாம் அப்டேட்டடா இருக்கணுமா? சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிபிகேஷனா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எஸ் ப்ரோ, சூப்பர். நீ முதல்ல பண்ணுப்பா ஜென்சி கிட். முதல்ல கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். கிராட்டிடியூட் ஏன் தப்பா புரிஞ்சுக்கப்பட்டுச்சு? நிறைய பேரு கிராட்டிடியூடுன்னா எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஸ்மைல் பண்ணணும், வலி இருந்தாலும் தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இது ரொம்ப நாளைக்கு ஒர்க் ஆகாது. அப்போ பி பாசிட்டிவ் கோட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் கோட்ஸ் தப்பு இல்லை, ஆனா சூழல் கான்டெக்ஸ்ட் தப்பு. உள்ள நடக்கிற விஷயத்த ஹானஸ்டா பார்க்கலன்னா அந்த கிராட்டிடியூட ஃபோர்ஸ் பண்ணா நமக்கு அந்த அமைதி கிடைக்காது. அப்போ எப்படிதான் கிராட்டிடியூட் வரும்? முதல்ல கிராட்டிடியூட் ஸ்டார்ட் ஆகுறது ஹாப்பினஸ்ல இல்ல, ஹானஸ்டில. ஹானஸ்டின்னா கஷ்டம் தானே? கஷ்டம்தான், ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கிராட்டிடியூட் ஸ்டார்ட் ஆகுறது ஹானஸ்டில தான். ஹானஸ்டினா எக்ஸாஜரேட் பண்ணாம. உங்களுக்கு தான் ப்ரோ இது. சரி, ஒத்துக்கிறேன். எக்ஸாஜரேட் பண்ணாம, எஸ்கேப் பண்ணாம, கம்பேர் பண்ணாம, கிளாரிட்டியோட இருக்கிற ரியாலிட்டியை அக்செப்ட் பண்றது. அண்ட் நிறைய பேர் கிரேட்ஃபுல்லா இல்லைன்னா அது அவங்க நெகட்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, அது அவங்க இன்னும் ஹானஸ்டா ஆகலைன்னு அர்த்தம். ஹானஸ்டி, உண்மை வந்தாதான் ஃபாக், பனிமூட்டமா இருந்ததெல்லாம் மொல்லமா கிளியர் ஆகும். ஃபாக் கிளியரானா அமைதி, பீஸ், கிளாரிட்டி எல்லாம் வரும். அடுத்து, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்மெண்ட், சோல் ஆஃப் தி vlogன்னு சொல்லலாம். ஹானஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சட்டலான ஒரு ஷிஃப்ட் நடக்கும்.
அதுதான் கம்பேஷன், இரக்கம். கம்பேஷன் இஸ் த பிரிட்ஜ் டு கிராட்டிடியூட். ஏன்னா ஹானஸ்டி சொல்லும் இது இப்படிதான் நடந்துச்சுன்னு. இரக்கம், கம்பேஷன் சொல்லும் ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. அப்போ ஜட்ஜ்மெண்ட் ஸ்லோவா குறையும். அவங்க எவ்வளவு நல்லவங்கப்பா, இவனும் இருக்கானே. அந்த வேறுபாடு மத்தவங்க கிட்ட மட்டும் இல்ல, நம்ம கிட்ட கூட முள்ளமா குறையும். அப்போ கம்பேஷன்னா யாரு என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிடணுமா? இல்ல. கம்பேஷன், இரக்கம்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றது கிடையாது. கம்பேஷன்னா எல்லாம் எங்க இருந்து வருது இன்னும் புரிஞ்சுக்கிறது. யாரும் சும்மா ரியாக்ட் பண்ணல, எல்லாருக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அது நமக்கு தெரியாம இருக்கலாம். ப்ரோ கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரி, ஒருத்தருடைய ரியாக்ஷன் எங்க இருந்து வருதுன்னா அவங்களுடைய பாஸ்ட்ல இருந்து வருது, அவங்க கடந்து வந்த பாதையில இருந்து வருது, அவங்களோட பயங்கள்ல இருந்து, அவங்களுடைய கண்டிஷனிங், பழக்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்து, அவங்களுடைய வலிகள்ல இருந்து அண்ட் அவங்களுடைய லிமிடேஷன்ஸ்ல இருந்து. இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா ஒரு மனுஷன் ஏன் ஒரு செயல் இப்படி செய்யறாங்க, ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க என்ற புரிதல் வரும். அது நட்பா இருந்தாலும், காதலா இருந்தாலும், ஒரு உறவா இருந்தாலும், ஏன் நீங்க நேசிக்கிற தலைவரா இருந்தாலும் இது பொருந்தும். இந்த தெளிவு போதுமா தலைவா? ஐடியா ஒண்ணுதான். இதுதான் இரக்கம், கம்பேஷன். இந்த இரக்கம் ஒரு புரிதலோட வந்தா உங்களுக்குள்ள இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு குறையும். அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா எமோஷனல் வெயிட், பாரமும் குறையும். இப்பதான் கிராட்டிடியூட் இயற்கையா வரும், நம்ம மூச்சு காத்து மாதிரி. அது ஒரு பை ப்ராடக்ட், கோல் இல்லை. எதோட பை ப்ராடக்ட்? ஹானஸ்டியும் கம்பேஷனும். அது ரெண்டு பத்தியும் முன்னாடி பேசணும்ல, அது ரெண்டோட பை ப்ராடக்ட் தான் கிராட்டிடியூட். லைஃப் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு இல்லை, ஆனா உள்ள நடந்த அந்த சண்டைகள், குழப்பங்கள் நின்றுடும். கிராட்டிடியூட்ன்றது எக்ஸைட்மெண்ட் இல்லை, பிளாஸ்ட் ஆகி உள்ள இருந்து வெடிச்சு வர விஷயம் கிடையாது. அது ஒரு ஸ்டெபிலிட்டி, அமைதியான நிலை, நிலையாக எரியும் ஒரு விளக்கு மாதிரி. லைஃப் இம்பர்ஃபெக்ட் தான், எல்லாம் சரியில்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா லைஃப் இன்னும் நம்ம கையில இருக்குன்னு ஒரு அமைதியான ஒரு புரிதல். இந்த வருஷம் பெரிய ரெசல்யூஷன் தேவையில்லை. ஹானஸ்டி தேவை கிளாரிட்டி வர்றதுக்கு, கம்பேஷன் தேவை எமோஷனல் வெயிட் குறையிறதுக்கு, பேஷன்ஸ் தேவை கிராட்டிடியூட் வர்றதுக்கு. இன்னர் ஸ்ட்ரென்த்னா லைஃபை கண்ட்ரோல் பண்றது இல்லை, லைஃப்ல நாம எதிர்பார்க்காதது நடக்கும்போது உள்ள ஸ்டடியா நிக்கிறது. அப்போ கிராட்டிடியூட் பிராக்டிஸ் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ண தேவையில்லை, அது ஒரு வாழ்க்கை வாழ்ற விதமாவே மாறும். The way of living. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் எப்படி வரும்னு நிறைய பேருக்கு புரியும், தெரியும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. திரும்பி இந்த வீடியோ பார்க்கணுமா, வந்து பாருங்க, நான் இங்கே இருப்பேன் உங்களுக்காக. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பார்க். ப்ரோ இங்கேயும் லைட்டா கிராட்டிடியூட் பத்திக்கின மாதிரி இருக்கு ப்ரோ. சூப்பர், கீப் இட் அப்.